எந்த முதலீடும் இல்லாம வீட்ல இருந்தே ரீசேல் பண்றது மூலமா 20,000 வரைக்கும் earn பண்ணலாம். அதற்கான அருமையான ஆப் தான் இந்த மீஷோ ஆப். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஆப்போட லிங்க் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அக்கவுண்ட் செக்ஷனுக்கு போயிட்டு என்டர் ரெஃபரல் கோட்ல இந்த கோடை நீங்க கொடுக்கிறது மூலமா உங்களுக்கு 200 வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். சோ மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. Hey guys, welcome to diet recipes. இன்னைக்கு டயட் ரெசிபில பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுல முட்டைக்கோஸ், முள்ளங்கி, குடமிளகாய், முட்டை எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்தியும் கூட, ரொம்ப டேஸ்டா இருக்கும். பொதுவாக சின்ன குழந்தைங்க ரொம்ப ஒபிசிட்டியில் கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க டயட் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஸ்நாக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 2 முட்டையை அடித்து ஊற்றிக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்னதாக கட் பண்ணின குடைமிளகாய் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்னதா கட் பண்ணினா முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். துருவி எடுத்த முள்ளங்கி கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இதுல நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கேரட், பீட்ரூட் கூட ஆட் பண்ணலாம். வாசனைக்காக கொஞ்சமா மல்லித்தழை தூவிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை ஸ்மெல் ரொம்ப பிடிக்காதவங்க 2 முட்டைக்கு பதிலாக 1 போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா பால் கூட நீங்க சேர்த்துக்கலாம். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். டயட் இருக்கிறவங்க நெய் அல்லது நல்லெண்ணெய் யூஸ் பண்றது நல்லது. பிரெட்ல நடுவில் உள்ளதை கட் பண்ணி எடுத்துட்டு ஓரமா உள்ளதை மட்டும் நம்ம தோசைக்கல்ல வச்சுக்கலாம். இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற காய்கறியும் முட்டையும் சேர்ந்த கலவையை நம்ம ஊத்திக்கலாம். இதுக்கு மேல 1 டீஸ்பூன் அளவுக்கு சீஸ் சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல கொழுப்பு தான், கெட்ட கொழுப்பை கரைக்கும். விருப்பப்படுறவங்க போடலாம், இல்லைனாலும் விட்டுறலாம். இதுக்கு மேலேயும் லைட்டா அந்த முட்டை கலவையை நம்ம ஊத்திக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த நடுவில் உள்ள பிரெட் எடுத்து நம்ம இதுக்கு மேல அப்ளை பண்ணிக்கலாம். கரண்டியை வச்சு மேல லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் ஆகிருச்சு, திருப்பி போட்டுடலாம். நல்ல வெந்திருக்கும். அதுக்கப்புறமா திருப்பியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு குறைவான தீயில வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம். நல்ல வெந்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்ல மாத்திக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான பிரெட் சாண்ட்விச் ரெடி. இதுல முட்டை, பிரெட், காய்கறி எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. டயட் இருக்கிறவங்க, வெயிட் மேனேஜ் பண்றவங்க இதை தாராளமா நீங்க லஞ்சாவோ இல்லைனா டின்னராவோ எடுத்துக்கலாம். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல டயட் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான நிறைய டயட் ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. பை பை.